திரு நாராயணன் ஒரு சீனியர். நான் வரேன் நாராயணன் சார். திரு தமிழ்மணி முடிச்சப்பறம் நீங்க பேசலாம். திரு நாராயணன் ஒரு சீனியர், நான் அவரை மதிக்கிறேன். பட்டு இல்லாத வார்த்தைகளை சொல்லாத கருத்துக்களை நீங்க சொல்றது முறை இல்லை. நிச்சயமா சொன்னார். அதை இப்ப ப்ளே பண்ணுங்க சார், அதை ப்ளே பண்ணுங்க. பேசுறத ப்ளே பண்ணுங்க. நான் எடுத்துட்டு வந்து ப்ளே பண்ணுங்க. நான் எடுத்துட்டு வந்து காமிச்சா நீங்க அரசியல் விட்டு விலகிட்டீங்களா சார்? நடு ரோட்ல மன்னிப்பு கேட்கிறேன். அது இல்லன்னா உங்க கால்ல நடு ரோட்ல வந்து மன்னிப்பு கேட்கிறேன். உங்க மன்னிப்பு பாருங்க சார், பதில் சொல்லுங்க சார். நீங்க நாளைக்கு அரசியல்ல வரக்கூடாது. நான் கொண்டாந்து காமிக்கிறேன் சார். இல்லையா உங்க கால்ல நடு ரோட்ல விழுவுறேன். நீங்க அரசியல விட்டு விலகுறீங்களா? போய் சொல்ல கூடாது சார், மன்னிச்சுக்கங்க. இல்ல உங்க வயசுக்கு உங்க அனுபவத்துக்கு போய் சொல்ல கூடாது. உங்க மேல மரியாதை இருக்கு. சொல்றது போய். கார்த்திகை செல்வன் அதை ப்ளே பண்ணுங்க. தினகரன் பிரச்சாரத்துல தேனியில அவர் பேசினது நான் கேட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு ப்ளே பண்ணுங்க. அவர் சொன்னது தினகரன் பக்கம் அதை கொண்டு வந்து நான் காண்பிக்கிறேன். அப்படி இல்லை என்றால் சார் பேச விடுங்க. சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேண்டாம், எனக்கு பிராம்ப்டிங் வேண்டாம், பிடிக்கவே பிடிக்காது. சுய அறிவில் என்னால பேச முடியும். அதை நான் கொண்டு வந்து காமிக்கலன்னால் அதை கொண்டு வந்து நான் காமிக்கிறேன். சார் போடலாம் சார், எல்லாமே இருக்கு. நீங்க வீடியோவை ப்ளே பண்ணனாலும் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்டா இருக்கிறதுனால சொல்லலாம். அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத எடுத்துடலாம். நீங்க வாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு டிடிவி தினகரன் கையில் அதிமுக. இப்படி பல டைட்டில்ஸ் இருக்கு. வீடியோஸா ப்ளே பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். இது வந்து நான் இப்படியே கூகுள் பண்ணி இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்குறது. ஏன்னா எனக்கு நினைவு இருக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா மறுக்கிறீங்க. பட் அதை வந்து நம்ம ப்ளே பண்ணணும்னா பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள எடுத்துருவோம். 4.5 ஆண்டு இபிஎஸ் இவர் தயவுல ஆட்சி நடத்துறதுக்காக, அதாவது திரு மோடி தயவுலன்னு சகோதரர் சொன்னார். ஓகே, சுத்தமான தவறான கருத்து சார். அவர்கள் ராவோட ராவா அந்த அம்மா அடக்கம் பண்றதுக்கு முந்தி ஜெயலலிதாவை யாருக்கும் தெரியாம கிட்டத்தட்ட சீக்கிரட்டா திரு வெங்காய நாயுடு இங்கிருந்து வந்து அவருக்கு வேண்டிய ஒரு ஆளை பொதுக்குழு கூட்டல, செயற்குழு கூட்டல, யார் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டினாங்களா? எதுவும் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் போனார். ஏன்? பிஜேபிக்கு அவரு எல்லாமுமாக இருப்பார். நான் வார்த்தை தவறா பயன்படுத்த விரும்பல. சரி, அவரை எந்திரிக்க வச்சது யாரு? திருமதி ஜெயலலிதா. சாரி மன்னிச்சுங்க, சசிகலா. தான் உட்காரணும்னு ஆசைப்பட்டு நீ எந்திரிட்டு இறக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி அல்ல. ஓகே, அந்த அம்மா தான் உட்கார ஆசைப்பட்டு கவர்னர் பொறுப்பு கவர்னர் போய் தன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. அங்க டைப்பிங்ல ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, கரெக்ஷன்ல இருந்துச்சு. கவர்னர் நோன்ட்டார். அப்ப அவங்க எம்எல்ஏக்களை கூப்பிட்டு, மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு, அதுக்கு பிறகு நம்ம சொல்ல ஒரு ஜனநாயக முறையில். ஓகே, அதுக்கு பிறகு இபிஎஸ் தன் கையை ஊன்றி எழுந்து நின்றவர் இபிஎஸ். எனவே அவர் வந்து யார் தயவுல எல்லாம் ஆட்சி நடத்தினாருங்கிறது ஒரு தவறான கருத்து சொல்ல வேண்டாம். இன்னொன்று சார், திரு படித்தவர், பண்பாளர், அவருக்கு யாரும் பேச கற்றுக் கொடுக்க வேண்டாம் 2 தடவை சொன்னார். நான் அவர் பண்பாளர் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை. படித்தவர், நிச்சயமாக அறிவாளி, நான் ஒன்றும் மறுக்கலை, தப்பே. ஆனால் பேச கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு. பல நேரங்களில் அவர் ரொம்ப லூஸ் டாக் சார். ஒரு தலைவன் மேலே வர வர மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆசைப்படக்கூடாது. காமராஜ் மேலே உனக்கு ஒரு புள்ள இருக்குது, இந்த இடத்துல வளருது. காமராஜ் சிரிச்சிட்டு கடந்து போனார். நீ இருக்கிற வீடு ஏழை பங்காள, உன் வீடு எவ்வளோ பெரிய பங்களா பற்றியா? யாரோ ஒருத்தர் ஓசியில் கொடுத்த வீட்டில் இருந்தார். சாவக்குள்ளே 18 ரூபா வச்சு செத்து போனார். பதுக்க ஒரு தலைவன் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா, அந்த ஸ்தானத்துக்கு மரியாதைப்படுத்தணும்னா சில விஷயங்களை பதில் சொல்லாமல், இது அவருக்கு மட்டும் சொல்லலை சார்னா, சிரித்து விட்டு கடந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கல. உண்மையிலேயே அவருக்கு அரசியலில் ஆர்வம் இருந்ததுன்னா இப்போ அவர் படித்து லண்டன்லேயோ அமெரிக்காவிலையோ என்ன செய்ய போகிறார்? இங்கே இருக்கணும்.
அது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்போஷர் அதெல்லாம் தானே சார். இதுல என்ன இருக்கு? அந்த அதே விதமான கோர்ஸ் ஷபீரும் பண்ணிருக்காரு சார். அங்க கொஞ்ச நாள்ல நானும் அவரு ஃபெல்லோ ஆயிரும். அரசியல் முக்கியம்னு அவர் கருதினார்னா, அவருடைய 26க்கு தயார் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் இங்கே இருக்கணும் சார். ஏன் போற